வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான சம்பவங்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்கள் சேனலை பதிவு செய்து கொள்ளுங்கள். என் பெயர் ராணி. நான் மிகவும் அழகாக இருந்தேன். எனக்கு 25 வயதாக இருந்தபோது எனக்கு அரசு ஆசிரியர் வேலை கிடைத்தது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் அரசு தேர்வில் தேர்ச்சி பெறுவது அவ்வளவு சுலபமல்ல. எனக்கு ஒரு சிறிய நகரத்திற்கு பணி மாறுதல் கிடைத்தது. என் பெற்றோர்களையும் நான் அங்கே அழைத்துச் சென்றேன். எனக்கு வேலையில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. குழந்தைகளுடன் பழகுவதற்கு நான் தினமும் புதிய முயற்சிகளை செய்து கொண்டிருந்தேன். இப்படியே வருடங்கள் கடந்து கொண்டிருந்தன. என் பெற்றோர்களுக்கு என் திருமணம் பற்றிய கவலை ஆரம்பமானது. அப்போது நான் வசிக்கும் நகரத்திலிருந்தே ஒரு வீட்டிலிருந்து ஒரு பையனின் சம்பந்தம் வந்தது. அந்த பையன் இராணுவத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் வருடத்திற்கு 3 மாதங்கள் மட்டுமே வீட்டில் இருப்பான். மற்ற நேரங்களில் எல்லாம் இராணுவ பணியில் இருப்பான். எனக்கு இந்த சம்பந்தம் மிகவும் பிடிச்சிருந்தது. எனவே நான் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தேன். அப்போது எனக்கு வயது வெறும் 26. என் கணவர் வீட்டில் என் கணவர், அவருடைய அப்பா, அம்மா, ஒரு தம்பி இருந்தார்கள். என் மைத்துனன் என் மாமனாருடன் சேர்ந்து விவசாய வேலைகளை பார்த்துக் கொண்டிருந்தான். என் கணவர் இராணுவத்தில் வேலை செய்து சம்பாதித்த பணத்தை வீட்டுச் செலவுக்கு அனுப்பிக் கொண்டிருந்தார். திருமணமான பிறகு அவர் என்னுடன் 15 நாட்கள் மட்டுமே இருந்தார். பிறகு அவர் பணிக்குச் சேர வேண்டியிருந்தது. அதனால் மீண்டும் இராணுவத்திற்கு திரும்பிச் சென்று விட்டார். நான் காலையிலிருந்து மாலை வரை எப்படியோ நேரத்தை கடத்தி விடுவேன். ஆனால் இரவு நேரத்தில் என் கணவரின் நினைவு என்னை மிகவும் வாட்டியது. நாங்கள் மொபைலில் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தோம். என் மைத்துனன் அவ்வப்போது என்னுடன் நேரம் செலவிட்டான். அவன் என் அறைக்கு வந்து பேசுவான். ஏனெனில் அவனும் என் வயதுடையவன்தான். நாட்கள் செல்லச் செல்ல என் மைத்துனன் எனக்கு பிடிக்கத் தொடங்கினான். ஏனென்றால் அவன் என்னுடன் அதிக நேரம் செலவிட்டான். என் மைத்துனன் என்னை மிகவும் சிரிக்க வைத்தான். என்னுடன் நன்றாக இருந்தான். எங்களுக்கிடையே எந்த தவறான உறவும் இருக்கவில்லை. அவன் எனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்தான். ஆனால் என் அத்தைக்கு நானும் என் மைத்துனரும் பேசுவது சற்றும் பிடிக்கவில்லை. ஆனால் நான் அவருடைய பேச்சைக் கேட்கவில்லை. ஏனென்றால் நான் மிகவும் தனிமையாக இருந்தேன். என்னுடன் நேரம் செலவிட யாராவது தேவைப்பட்டார்கள். அதனால் என் மைத்துனனுடன் நான் நேரம் செலவிட ஆரம்பித்தேன். இப்படியே 6 மாதங்கள் கழிந்த பிறகு என் கணவர் இராணுவத்திலிருந்து 3 மாத விடுமுறைக்காக வீட்டிற்கு வந்தார். அப்போது என் அத்தை என் கணவரிடம் என்னைப் பற்றி தவறாக கூறியிருந்தாள். என் கணவர் அவருடைய பேச்சைக் கேட்டு என் மீது கோபப்பட்டார். நானும் சொன்னேன், நீங்கள் இராணுவத்திற்குச் சென்ற பிறகு நான் மிகவும் தனிமையாக இருக்கிறேன். இப்போது நான் சந்தோஷமாக நேரத்தை கழிக்கிறேன். எனக்கும் மைத்துனருக்கும் இடையே எந்த தவறான உறவும் இல்லை. அப்படி ஒன்றும் நினைக்காதீர்கள் என்று சொன்னேன். ஆனால் என் கணவர் என் அத்தையின் பேச்சைக் கேட்டு என் மைத்துனனுக்கு திருமணம் செய்து வைத்தார். இப்போது என் மைத்துனன் தன் மனைவியுடன் நேரம் செலவிட ஆரம்பித்தான். நான் மீண்டும் தனிமையாகிவிட்டேன். அதனால் சில குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். இதனால் என் நேரமும் கழிந்தது. என் கணவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் என்னுடன் போனில் பேசிக் கொண்டிருந்தார். இப்போது எங்கள் திருமணமாகி 8 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் நான் இன்னும் கருத்தரிக்கவில்லை. இந்த 8 வருடங்களில் என் அத்தை என்னிடம் மிகவும் கடுமையான வார்த்தைகளை பேசினாள். அவற்றை கேட்கும் போதெல்லாம் என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. என் மைத்துனனின் மனைவிக்கு 2 குழந்தைகள் பிறந்திருந்தன. என் அத்தை என்னை திட்டுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பையும் விடவில்லை. இவள் கருத்தரித்தால் வேலையை விட்டுவிட்டு வீட்டிலேயே உட்கார வேண்டியிருக்கும். அதனால் இவள் தாயாக விரும்பவில்லை என்று மிகவும் திட்டினாள். என் அத்தையைப் போலவே என் மைத்துனரின் மனைவிக்கும் என்னை பிடிக்கவில்லை. இப்படி ஒரு நாள் இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் என் கணவரின் இறந்த உடலை கொண்டு வந்தார்கள். என் கணவரின் நினைவிலிருந்து நான் வெளியே வரும் வேளையில் என் அத்தை என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றினாள். என் மைத்துனனின் மனைவிக்கு என்னை பார்த்தாலே ஆகாது. ஏனென்றால் அவர்களுடைய திருமணத்திற்கு முன்பு நான் என் மைத்துனனுடன் நன்றாக இருந்தேன். அதனால் அவளுக்கு அது பிடிக்கவே இல்லை. இந்த விதவை பெண் இந்த வீட்டில் இருந்தால் நான் வீட்டை விட்டு போய்விடுவேன் என்று என் அத்தையை அவள் பயமுறுத்தினாள். அதனால் என் அத்தை என்னை வீட்டை விட்டு வெளியேற்றினாள். என் மைத்துனரும் மாமனாரும் மிகவும் நல்லவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எவ்வளவோ சொல்லியும் என் அத்தை கேட்கவில்லை. அதனால் என்னை வெளியேற்றிவிட்டார்கள். இதனால் அந்த ஊரிலிருந்து பணி மாறுதல் செய்து கொண்டு ஒரு சிறிய ஊருக்கு வந்தேன். ஒரு வருடமாக நான் மிகவும் தனிமையில் நேரத்தை கழித்துக் கொண்டிருந்தேன். அதனால் ஜிம்மில் சேர்ந்தேன். இப்படி நாட்கள் செல்லச் செல்ல எங்களுக்கு கோடை விடுமுறையும் வந்தது. இந்த 9 வருடங்களுக்கு இடையே என் பெற்றோர்களும் இறந்துவிட்டார்கள். இப்போது எனக்கு என் அண்ணனும் அண்ணியும் மட்டுமே இருந்தார்கள். இந்த விடுமுறைகளை எப்படி கழிக்கலாம் என்று யோசித்து அண்ணன் அண்ணியிடம் போகலாம் என்று நினைத்தேன். எங்க அண்ணன் என்னை விட 4 வயது மூத்தவன். அண்ணன் அண்ணி இருக்கும் நகரம் மிகவும் தூரத்தில் இருந்தது. நான் ரயிலில் ஏறிப் போய்க் கொண்டிருந்தேன். ரயிலில் 40 வயதுடைய ஒருவன் என் பக்கத்தில் இருக்கையில் உட்கார்ந்திருந்தான். அவன் என்னையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தான். இடையில் என் குடிநீர் பாட்டிலில் தண்ணீர் தீர்ந்துவிட்டது. அடுத்த ஸ்டேஷன் வந்தபோது பாட்டிலை நிரப்பிக் கொள்ளலாம் என்று நினைத்து ரயிலை விட்டு இறங்கும்போது அந்த நபர் என் கையிலிருந்து பாட்டிலை பிடுங்கி
நான் தண்ணீர் நிரப்பிக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனான். அந்த நபர் என் கையிலிருந்து பாட்டிலை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். நான் மிகவும் பயந்தேன். இந்த நபர் ஏன் இப்படி செய்கிறான்? அவன் திருடனாக இருக்கலாம் என்று எனக்கு மிகவும் பயம் ஏற்பட்டது. ஆனால் ரயில் புறப்படுவதற்கு முன்பே அந்த நபர் ரயிலில் ஏறி வந்து என் பாட்டிலில் தண்ணீர் நிரப்பிக் கொண்டு வந்து எனக்கு கொடசு கொடுத்தான். அதேபோல் சாப்பிடுவதற்கும் சில பொருட்களை கொண்டு வந்தான். அந்த பொருட்களை சாப்பிட எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் அவனும் அவற்றை சாப்பிட்டான். அதனால் நானும் சாப்பிட ஆரம்பித்தேன். ஏனென்றால் நான் வீட்டிலிருந்து கொண்டு வந்திருந்த எல்லா உணவுகளும் தீர்ந்துவிட்டன. மீண்டும் எனக்கு மிகவும் பசியாகவே இருந்தது. இப்படியே இரவும் வந்தது. நான் மேலிருக்கையில் படுக்க வேண்டியிருந்தது. ஆனால் அந்த நபர், மேடம், நீங்கள் கீழிருக்கையில் படுத்துக் கொள்ளுங்கள். நான் மேலே படுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனான். இந்த நபர் எனக்கு மிகவும் உதவி செய்தான். இந்த நேரத்தில் என் கணவர் என்னுடன் இருந்திருந்தால் நான் இவ்வளவு பயப்பட வேண்டியதில்லை. அவருடன் நான் மிகவும் சந்தோஷமாக ரயில் பயணத்தை அனுபவித்திருப்பேன். ஆனால் அது என் தலையெழுத்தில் இல்லை. ரயிலில் இருந்த அந்த நபர் என்னுடன் தவறாக எதுவும் பழகவில்லை. இப்படியே இரவு கழிந்தது. மறுநாள் காலையில் நான் அண்ணன் அண்ணி வீட்டிற்குச் சென்றேன். அவர்கள் இருவரில் ஒருவர் கூட என்னை பார்த்து சற்று கூட சந்தோஷப்படவில்லை. என் அண்ணியின் பேச்சிலிருந்து எனக்கு தெளிவாக தெரிந்தது. அவள் என்னை பார்த்து சந்தோஷப்படவில்லை. ஏனென்றால் நான் ஒரு விதவை பெண் மற்றும் மலடியும் கூட. அவருடைய குழந்தைகளுடன் விளையாடவும் என்னை விடவில்லை. ஒரு நாள் என் அண்ணி சொன்னாள், நீ வந்ததிலிருந்து என் குழந்தைகள் படிக்கவே மாட்டார்கள். இப்போது மாமியார் மாமனாரும் இல்லை. நீ இங்கிருந்து கிளம்பிப் போ, இனிமேல் இங்கே வராதே என்று சொன்னாள். நான் ஒரு அரசு வேலை செய்பவள். அவர்களுடைய ஒரு பைசாவைக் கூட நான் விரும்பவில்லை. ஆனால் ஏன் இப்படிச் சொன்னாள் என்று எனக்கு புரியவில்லை. நான் கோடை விடுமுறைகளை முழுவதுமாக இங்கேயே கழிக்கலாம் என்று நினைத்து வந்தேன். ஆனால் பாதியில் என் எல்லா பைகளையும் மூட்டை கட்டிக்கொண்டு நான் ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருந்த கிராமத்திற்கே திரும்பி வந்தேன். நானும் மிகவும் அழுதேன். நான் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது எனக்கு மிகவும் பதட்டமாக இருந்தது. ஏன் என் வாழ்க்கை இப்படியானது என்று எனக்கு அழுகையும் வந்தது. என்ன செய்வது என்றே புரியவில்லை. ஏதாவது கடவுள் வழிகாட்டுவாரா என்றும் எனக்கு தோன்றியது. இப்படியே இரவு படுத்துக் கொண்டிருக்கும்போது வெளியிலிருந்து ஏதோ ஒரு விழும் சத்தம் கேட்டது. எனக்கு மிகவும் பயம் ஏற்பட்டது. ஆனால் தைரியம் செய்து கொண்டு என்னவாக இருக்கலாம் என்று பார்க்க நான் வெளியே வந்தேன். நான் வெளியே வந்து பார்த்தபோது அங்கே 2 ஆண்கள் துணியால் முகத்தை கட்டிக்கொண்டு நின்றிருந்தார்கள். நான் அவர்களை பார்த்து கத்த வேண்டும் என்று நினைக்கும் போதே அவர்கள் இருவரும் வந்து என்னை பிடித்துக் கொண்டார்கள். என் வாயின் மேல் கை வைத்தார்கள். என் இதயத் துடிப்பு மிகவும் வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது. இந்த விதவை பெண்ணை 2 ஆண்கள் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் என்னை எதுவும் செய்யவில்லை. சும்மா நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது நானும் சமாதானமானேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர்கள் இருவரும் தாங்கள் முகத்தில் கட்டியிருந்த துணியை எடுத்தார்கள். துணியை எடுத்த பிறகு அவர்களை பார்த்து நான் மிகவும் அதிர்ச்சியடைந்தேன். என் தலையில் மேல் ஆகாயம் விழுந்தது போலவும், என் கால் கீழிலிருந்த நிலமே விலகியது போலவும் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் இருவரும் வேறு யாரும் அல்ல. ஒருவன் ஜிம்மில் பயிற்சி செய்யும் நபர், மற்றொருவன் ரயிலில் எனக்கு உதவி செய்த நபர். அவர்கள் இருவரும் முதலிலிருந்தே ஏதோ திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்களா? அவர்கள் இருவரும் என்னிடம் என்ன விரும்பினார்கள் என்று எனக்குத் தெரியவில்லை. நான் அவர்களிடம் ஏதாவது கேட்கும் வேளையில் அவர்கள், நாங்கள் உங்கள் கணவர் பிரசாந்தின் நண்பர்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் அனைவரும் இராணுவத்தில் ஒன்றாக வேலை செய்து கொண்டிருந்தோம். இப்போது நாங்கள் ஒரு வேலையாக இங்கு வந்திருக்கிறோம். நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி எங்களுக்கு டீ போட்டுக் கொண்டு கொடுங்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் வாயிலிருந்து என் கணவரின் பெயரைக் கேட்டு நானும் சமாதானமானேன். நான் டீ போடுவதற்காக சமையலறைக்குச் சென்றபோது அப்போது இரவு 2 மணி ஆகிவிட்டது. அவர்கள் இருவரும் பொய் சொல்கிறார்களா அல்லது உண்மையைத்தான் சொல்கிறார்களா என்று எனக்கு புரியவில்லை. இப்படியே இரவு 2 மணிக்கு இவர்கள் ஏன் என் வீட்டிற்கு வந்தார்கள் என்று எனக்கு மிகவும் பயமும் ஏற்பட்டது. சமையலறைக்குள் சென்று கேஸ் மீது டீ போடுவதற்கான பாத்திரத்தை வைத்துவிட்டு குளியலறைக்குச் சென்றபோது டென்ஷனால் குழாயின் டாப்பை ஆன் செய்துவிட்டேன். இதனால் என் உடம்பெல்லாம் தண்ணீரில் நனைந்தது. பிறகு நான் மீண்டும் வெளியே வந்து டீயை வடிகட்டி அவர்கள் இருவருக்கும் கொடுப்பதற்காக அறைக்குச் சென்றேன். நான் அவர்களுக்கு டீ கொடுத்துவிட்டு உடை மாற்ற வேண்டுமானால் எப்படி மாற்றுவது? ஏனென்றால் அவர்கள் இருவரும் என் படுக்கை அறையில் உட்கார்ந்திருந்தனர். நான் வேறு அறைக்குச் சென்று உடையை மாற்றிக்கொண்டேன். அதன் பிறகு அவர்கள், உங்கள் கணவர் பிரசாந்த் உங்களை நன்றாக பார்த்துக் கொள்ளச் சொல்லி எங்களிடம் கூறியிருந்தார். பிரசாந்த் உங்களை மிகவும் நேசித்தார், எப்போதும் உங்களைப் பற்றியே பேசிக் கொண்டிருந்தார் என்று சொன்னார்கள். அவர்கள் இருவரும் உங்கள் கணவரின் கடைசி ஆசை நாங்கள் இருவரும் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார். அதனால் நீங்கள் எங்கள் இருவருடனும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் இருவரின் பேச்சைக் கேட்டு எனக்கு தலை சுற்றியது. இருவருடனும் எப்படி திருமணம் செய்து கொள்வது? இவர்கள் இருவரும் என்ன சொல்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை.
என் கணவரின் விருப்பம் இப்படி இருந்திருக்குமா என்று நானும் யோசிக்க ஆரம்பித்தேன். இவர்கள் உண்மையாகவே என் கணவரின் நண்பர்களா அல்லது இல்லையா என்று நான் மிகவும் யோசிக்க ஆரம்பித்தேன். ஏனென்றால் என் கணவர் இவர்களைப் பற்றி என்னிடம் எப்போதும் எதுவுமே சொல்லியதில்லையே. நானும் அவர்கள் இருவரிடமும் கேட்டேன். இருவருடனும் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? அப்போது அவர்கள் இருவரும், இதைத்தான் யோசித்து நாங்கள் இந்த ஒரு வருடமாக உங்களிடம் வரவில்லை. ஆனால் உங்கள் கணவரின் விருப்பம் எங்களை உள்ளுக்குள்ளேயே அரித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். நீங்கள் எங்கள் இருவருடனும் திருமணம் செய்து கொண்டே ஆக வேண்டும். ஏனென்றால் இது உங்கள் கணவரின் கடைசி விருப்பமாகும். இதனால் அவருடைய ஆத்மாவுக்குச் சாந்தி கிடைக்கும் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். எனக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. என் கணவர் இறந்த பிறகு என் அத்தை என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றினாள். அண்ணன் அண்ணியும் என்னை வீட்டில் இருக்க விடவில்லை. இப்போது என்ன செய்வது என்று யோசித்து அவர்கள் இருவருடனும் திருமணம் செய்து கொள்ள நானும் சம்மதம் தெரிவித்தேன். அந்த இரவில் அவர்கள் இருவரும் இங்கேயே படுத்துக் கொள்வதாக சொன்னார்கள். சரி என்றேன். அவர்கள் ஒரு அறையில் தூங்கச் சொல்லிவிட்டு நான் எனது அறையில் தூங்கினேன். அதன் பிறகு எனக்கு என்ன ஆனது என்றே தெரியவில்லை. அவர்கள் நான் குடிக்கும் தண்ணீரில் என்ன கலந்தார்கள் என்று எனக்குத் தெரியவில்லை. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் வந்தது. நான் காலையில் எழுந்து பார்க்கும்போது என் உயிரே போனது. இரவு அவர்கள் இருவரும் என்னுடன் என்ன செய்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை. நானும் சத்தமாக கத்திக் கொண்டிருந்தேன். இப்படி ஒரு இரவு கழிந்து காலையில் எழுந்து பார்த்தபோது அவர்கள் இருவரும் என் அறையில் இல்லை. நான் என்னை திட்டிக் கொண்டேன். என் கண் அதன் பிறகு பீரோவின் மேல் பட்டது. அது திறந்திருந்தது. அதிலிருந்த எல்லா தங்க நகைகளும் இல்லை. அந்த நகைகளை என் கணவர் எனக்கு மிகவும் அன்புடன் செய்து கொண்டிருந்தார். என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றிய போது என் அத்தை அவற்றை என்னிடமிருந்து பறிக்க முயற்சி செய்தாள். ஆனால் நான் அவளுக்கு கொடுக்கவில்லை. இதையெல்லாம் யோசித்து என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. இப்போது நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாது. அங்கே போனால் நான் என்ன சென்று புகார் கொடுக்க முடியும் என்று நான் மிகவும் பதட்டமாக இருந்தேன். நான் ஒன்றும் செய்யவில்லை. என் வாழ்க்கை நரகமாக இருந்தது. இப்படி ஒரு மாதம் கழிந்த பிறகு நான் கர்ப்பமாக இருப்பது தெரிந்தது. அப்பொழுதுதான் புரிந்தது நான் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை அனுபவித்திருக்கிறேன் என்று. ஆனால் என் வாழ்க்கையில் இந்த குழந்தை மூலம் எனக்கு ஒரு புதிய வெளிச்சம் பிறந்தது என்று தோன்றியது. என் வாழ்க்கை சாதகமானது என்று நான் சந்தோஷப்பட்டேன். யோசிக்காமல் இந்த குழந்தையை பெற்றெடுத்தேன். எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இப்போது அவன்தான் என் உலகம். என் மகனுடன் நானும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நண்பர்களே, இதுபோன்ற பெண்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருங்கள். யாரை நம்புவது என்று தெரியாமல் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பிரிவில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.